ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்லைசர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு எப்படி ஃபில்டர் போடுறது. நார்மலாக உங்களுக்கு ஃபில்டர் எக்ஸல்ல ஃபில்டர் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்லைசருங்கிறத வச்சு எப்படி ஃபில்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா இங்கே வச்சுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன இருக்குது, சிட்டி இருக்குது, மந்த் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. இதை வச்சு ஸ்லைசர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உங்கள் ஸ்லைசர்லாம் என்னன்னு நான் போட்டது அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இந்த டேட்டாவை ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கன்வெர்ட் டு டேபிளாக இதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா ரொம்ப ஷார்ட்கட்டு, சிம்பிள். கண்ட்ரோல் டி போட்டு கிரியேட் டேபிள் அப்படின்னு வரும். இதில் வந்து மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ், இது ஹெட்டர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஸ்லைசர் போட முடியும், நான் போட முடியாது. ஹெட்டர்ஸ் இருக்கும், ஓகேவா? அப்படின்னு கிளிக் அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதை வச்சு என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள் டிசைன் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ண உடனே அங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேபிள் டிசைனை கிளிக் பண்ணி இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எது மேலே உங்களுக்கு ஸ்லைசர் போடணும் அப்படிங்கிறது வரும். சிட்டி இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சிட்டி மேலே ஸ்லைசர் போடுறேன், ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகும். பாருங்கள், கொல்கத்தா, சென்னை, பெங்களூர். இந்த 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 இதை கிளியர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், கிளியர் ஃபில்டர் கிளிக் பண்ண கிளியர் ஆகிடும். இப்போ இங்கே மல்டிபிள் செலக்ட் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் செலக்ட் ஆகும். மும்பை, சென்னை மாத்திரம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லைசர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு காமி. இப்போ இந்த ஸ்லைசரை நம்ம வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் டிசைன்லேயே போய் இதை வந்து பண்ணுங்க. எப்படி பண்ணலாம் பாருங்கள். பாருங்க, இந்த இந்த ஸ்லைசர் நீங்கள் வந்திருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பாருங்க, ஹைட்டு, விட்த்து, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாம் கேட்குதா. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 4 காலம்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். அப்படி என்டர் பண்ணாது பாருங்க, 4 காலமாக இது பிரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து நம்ம பியூட்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். வச்சா இப்போ எனக்கு 2 காலம்ல ஸ்லைசர் போடணும். எனக்கு மந்த்தில் ஸ்லைசர் வேணும்னா அதே நம்ம பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டேபிள் டிசைன், இன்சர்ட் ஸ்லைசர், மந்த். இன்னொரு ஸ்லைசர் இங்கே கிரியேட் ஆகும். பாருங்கள், அந்த காலத்தை இங்கே நீங்கள் நாளாக வைக்கோங்க, என்ட்ரு அடிங்க. இதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏப்ரல், மார்ச், இல்லை இன்னும் பெருசாக பண்ணுங்க, ஒரே லைனில் வேணும்னா ஓகே. இப்போ இந்த ஸ்லைசரோட விடுத்தியும் நம்மளால் எங்களால் இது பண்ண முடியும். இப்போ வந்து 10, ஓகேவா? இப்போ ஸ்லைசரு பாருங்கள், இப்போ இங்கே முதல் ஃபில்டர் எங்கே இருக்குது, பெங்களூர்லேயும் கொல்கத்தாலேயும் இருக்குது. நான் ஜான் மாத்திரம் பார்க்கணும். அப்படின்னா ஜானில் எவ்வளோ, பெங்களூர், கொல்கத்தா ஜான் எவ்வளோ, சென்னையும் சேர்த்துக்கிறேன் ஜான் எவ்வளோ, மும்பையும் சேர்த்துக்கிறேன் ஜான் எவ்வளோ, ஏப்ரல் எவ்வளோ, மார்ச்சில் எவ்வளோ, ஃபெப்பில் எவ்வளோ. இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் ஸ்லைசர் கான்செப்ட். இதை நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினச்சேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லைசர் கான்செப்ட். நம்ம நார்மலாக ஃபில்டர் பண்ணுற மாதிரி, பட் இட் ஆட்ஸ் சம் பியூட்டிஃபிகேஷன் டு யுவர் டேபிள், யுவர் டேட்டா. அவ்வளோதான். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சின்ன வீடியோ, இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது பண்ண இந்த மாதிரி புது புது கான்செப்ட் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத கான்செப்ட்ஸை நான் இப்போ வந்து நான் கொண்டு தந்துருக்கேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது வந்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களுக்கு எதனா வேணும், இது நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். Until I see you in the next video. Thank you.